முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல பரபரப்பான குற்றச்சாட்டை வெளியிட்டுள்ளார். என்னையும் என் குடும்பத்தையும் வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைத்து துன்புறுத்துவதற்கு இந்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக குற்றம் சுமத்தியுள்ளார். இந்நிலையில் லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு ஆணையம் கெஹலிய ரம்புக்வெல மனைவி, 3 மகள்கள் மற்றும் மருமகன் ஆகியோர் மீது மொத்தம் 43 குற்றச்சாட்டுகளை பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டுகள் பண மோசடி தடுப்பு சட்டத்தின்படி சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. இந்த வழக்கின் குற்றப்பத்திரிகை நேற்று முன்தினம் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த விசாரணையை முன்னிட்டு கெஹலிய ரம்புக்வெல கூறுவதாவது: இந்த அரசு ஆதாரமில்லாத போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து என்னையும் என் குடும்பத்தையும் சிறையில் அடைக்க முயற்சிக்கின்றது. ஆனால் நாங்கள் சிறை வாழ்க்கைக்கு அஞ்ச மாட்டோம். உண்மை ஒரு நாள் வெளிவரும். நீதி தேவதை எங்களை காப்பாற்றுவாள் என்று கூறியுள்ளார். இதனால் இலங்கை அரசியல் மத்தியில் பெரும் கவனம் திரும்பியுள்ளது.